ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்க நகைக்கடன் தள்ளுபடி. யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி உண்மையாகவே கிடைக்கும், நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கக்கூடியவர்கள் யார் யார்? இதை பற்றிய ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். 2026 நகைக்கடன் தள்ளுபடி உண்மைகள் மற்றும் வதந்திகள், நிறைய வதந்திகளும் இருக்கு, நிறைய உண்மையான தகவல் இருக்கு. திட்டத்தினுடைய முதன்மை நோக்கம் அப்படின்னா, ஏழை எளிய நடுத்தர மக்களின் கடன் சுமையை குறைத்தல். இதுல முக்கியமான ஒரு விஷயங்க. 2026 முதல்வர் விஜய் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடி எவ்வளவு வழங்குவார் அப்படின்றது கேள்விக்குரியாரு. அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 40 கிராம் அல்லது அதற்கு குறைவான நகைகளுக்கு மட்டும்தான் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமா பாத்தீங்கன்னா 48,84,726 பேர் நகைக்கடன் விவரங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல 35 லட்சம் பேர் விதிமுறைக்கு உட்படாதெல்லாம் நிராகரிப்பு செஞ்சிருக்காங்க. இந்த 35 லட்சம் பேர் நிராகரிப்பு செஞ்சதுனால மீதி இருக்கிற ஒரு 12 இருந்து 13 லட்சத்துடைய பெயர் பட்டியல் ரெடி ஆயிட்டு இருக்கு. தள்ளுபடிக்கு தகுதியான உண்மையான பயனாளிகளை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தகுதியானது உங்களுக்கு நகைக்கடன் எங்க கிடைக்கும், யாருக்கெல்லாம் நகைக்கடன் கிடைக்கும்னா, தகுதியானது அரசுக்கு கீழ் இறங்கும் கூட்டுறவு நிறுவனங்கள் மட்டும்தான் இதுல தகுதியானது. கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள், இது எல்லாமே தகுதியானது. தனியார் நிதி நிறுவனங்கள், பொது வணிகத்துறை வங்கிகள், கூட்டுறவு துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தகுதியற்றவர்கள். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா விவசாய தேவைகள் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப தகுதியானது. குடும்ப அத்தியாவசிய தேவைகளும் இதுல வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. பெரிய வணிக நோக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தகுதியற்றவர்களாக கருதப்பட்டு அவங்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு அற்றவர்களாக கருதப்படுங்க. அரசு அங்கீகரித்த வங்கிகள் தகுதியானது. கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள், ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், குறிப்பிட்ட பொதுத்துறை வங்கிகள். தனியார் நிறுவனங்கள் தகுதியற்றது. தகுதியற்ற தனியார் நிறுவனங்கள் மற்றும் பிற வணிக வங்கிகளில் பெறப்பட்ட கடன்களுக்கு இந்த திட்டம் முற்றிலும் பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. அரசு ஊழியர்கள் நிராகரிப்புக்கான முக்கியமான 4 காரணம் அப்படின்னா, அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவர்கள், முறையற்ற ஆவணங்கள் வைத்து கடன் பெறுவர்கள், வணிக கடன்கள், இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. ஒரு அட்டை ஒரு பயன்குடி ஸ்மார்ட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 4 பேர் இருந்தாலும் அந்த 4 பேருக்குமே லோன் கிடைக்காது. அதுல யாருன்னா ஒருத்தருக்கு மட்டும் தான் தள்ளுபடி. ஒரு குடும்பத்திற்கு ஒரே ஒரு முறை மட்டுமே கிடைக்கும். நிராகரிக்கப்பட்ட பலம் கடன்கள், கட்டாய ஆவணங்கள் மற்றும் மூன்றும் இணைந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தகுதி. குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வங்கி கணக்கு எண், இது மூன்றுமே இறங்கணும். கடன் பெறும்போது முறையான ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்களை வங்கியை சமர்ப்பிப்பதன் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது. தற்பொழுதைய நிலை அப்படின்றது தயவு செய்து தெரிஞ்சுக்கணும். தகுதியானவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மற்றும் நடுத்தர மக்கள் 5 சவரன் அல்லது அதற்கு குறைவான கடன், விவசாயம் மற்றும் அத்தியாவசிய தேவைக்கான கடன், சரியான ஆவணங்கள் சமர்ப்பித்தவர்கள், அரசு ஊழியர்கள், மத்திய மாநில பொதுத்துறைக்கு தகுதியற்றவர்கள், இன்கம் டாக்ஸ் பே பண்றவங்களா தகுதியற்றவர்கள், விவசாயம் அல்லாத பெரிய கடன், வணிக நோக்கத்திற்கான கடன்னாலும் தகுதியற்றவர்கள், ஒரே குடும்பத்தில் பல கடன்கள் பெற்றவர்களும் முழுமையா தகுதியற்றவர்கள். உண்மையான பயனாளி அரசுக்கு கீழ் இருந்தும் கூட்டுறவு வங்கியில கடன் பெற்றிருக்கணும், 5 சவரனுக்குள்ள கடன் பெற்றிருக்கணும், ஆதார் ரேஷன் கார்டை முறையாக இணைத்தவர் இதுல தகுதியை வாங்கலாம். அரசு வேலை இல்லாதவர், வருமான வரி செலுத்தாதவரும் இதுல தகுதியானவர்களா இருக்கலாம். இது எல்லாமே பேஸ் பண்ணிக்காங்க உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை தமிழக அரசு முதல்வர் விஜய் அவர்கள் இன்னும் ஒரு சில தினங்கள் அறிவிக்க போறாரு. பொறுப்புன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.